ஜென்ம ராசி லக்னம் எப்படி இருக்கு? எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அஷ்டம சனி ஒரு 1, 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனா, இருக்கிறதுலே இந்த புத்தாண்டு யாருக்கு சிறப்பானது அப்படின்னா, சிம்மத்துக்கு தான். ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது. கேது பகவான் நம்ம வீட்டிலேருந்து போய் கிளம்பிடுவார். அது அரௌண்ட் டிசம்பர் 5 அப்போ ராகு கேது பயிற்சி நடக்கும். கேது பகவான் போயிடுவார். அப்போ வந்து நம்மளுக்கு பாதி பிரச்சனைக்கு மேலே சால்வ் ஆகிடும். முக்கியமாக கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ சிம்மம் வந்து சிங்கம் மாதிரி தெளிவாக யோசிப்பாங்க, தெளிவாக செய்வாங்க. ஆனால் இந்த 1, 1.5 வருஷம் ஒரு தெளிவே இல்லாமல் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ ஏன்னா எனக்கு ஒரு 3 ராசி தான் இப்போ ஒரு வருஷமாக அதிகமாக ஜாதகம் பார்க்க வருவாங்க. அதில் சிம்மம் ஒன்று. சரிங்களா? உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கிளாரிட்டி வரும். அது இந்த டிசம்பர் மாதத்துல இருந்தெல்லாம் சரியான கிளாரிட்டி ஒன்று. அடுத்து எந்தெந்த விஷயம் நல்லா இருக்குன்றத கவனிச்சிட்டோம்னாவே நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாங்க. முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கும். அதாவது என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதில் வின் பண்ணலாம். சரிங்களா? அதனால் எல்லாமே தைரியமாக இறங்கி செய்யுங்க. ஒன்று. முக்கியமாக எது இதில் அப்படின்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஏதாவது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, காசே இல்லை சார். காசே இல்லைன்னா சாப்பிடாம இருக்கோமா, மொபைல் இல்லாமல் இருக்கோமா, ஏதோ ஒன்று இருக்குல்ல. என்ன காசு இருக்கோ அதை போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் இல்லை ஏதாவது ஒரு முயற்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி காயினாவது வாங்குங்க. ஏன்னா இன்னைக்கு வெள்ளி விலை அப்படி ஏறிட்டு போகுது. சின்ன சின்ன அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு வளரும். ஒரு சின்ன ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா மீதி எல்லாமே தானாக நடக்கும். ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வகுப்பில் சொல்கிறது. ஒரு பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஒரு பாவத்தை சின்ன விஷயத்தை வச்சு ஆக்டிவேட் பண்ணும்போது பெரிய விஷயம் தானாக நடக்கும். சரிங்களா? ஒன்று. அடுத்து இதுலேயே சிம்மம் என்னன்னா இந்த 1, 1.5 வருஷம் பேசக்கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதாவது யார்கிட்டையுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி கம்முன்னு உக்காந்துக்கிட்டு இல்லை ரொம்ப வெறப்பனா. இப்போ நம்ம வகுப்பில் ஒருத்தர் வந்தார். நான் பார்த்தோமே கேட்டேன், நீங்கள் சிம்மம்மான்னு. என்னன்னா வெறப்பா யாரெல்லாம் என்ன கேட்டவங்களும் ஒரு பதற்றத்தோடவே உட்காந்துருப்பாங்க. அந்த பதட்டம்லாம் கம்மியாயிடும். உங்களுக்கு பேச ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு கிடைப்பாங்க. அது கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கவங்களே தானாக ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று கல்யாணம். நிறைய பேருக்கு இந்த திருமண தடை இருந்தது. அது எல்லாமே இந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் சரியாயிடும். இப்போத்துலேருந்தே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிங்க. டிசம்பர்லேருந்தெல்லாம் உங்களுக்கு கல்யாணமாகவே அது மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது. ஒன்று. அதே மாதிரி யாராவது லவ்வை வந்து கல்யாணமாக மாற்றணுன்னாலும் சூப்பரான டைம். திருமணம் ஆனவங்க வந்து யாராவது இப்போ இந்த சிம்மம் 1, 1.5 வருஷம் நிறைய பேர் பேசாமல் இருந்திருப்பாங்க, பிரிஞ்சு இருந்திருப்பாங்க, இல்லை ஒரே வீட்டிலேயே கோச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் சரியாகும். திருப்பியும் யாராவது வெளியே இருக்காங்க, கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா திருப்பி போய் பேசி பேச்சப் பண்ணி திரும்பியும் ஒன்று சேர்த்து இதெல்லாம் சூப்பரான இது. கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி. மகப்பேருக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு மகப்பேருக்கு நல்ல விண்டோ. போன வருஷமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணி குழந்தை பாக்கியம் வந்தவங்க எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். திருப்பி ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்க வாய்ப்பு இது. அடுத்து இது எல்லாத்துக்குமே முக்கியம் என்னன்னா பணம்ங்க. சரிங்களா? பணம் தான் எல்லாமே செலவு. கல்யாணமாக இருந்தாலும் சரி, மகப்பேர் இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எல்லாத்துக்குமே பணம் முக்கியம். இந்த பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஏன்னா உங்களோட 2ஆம் பாவத்துலலாம் சனி பகவான் இருக்காரு, பார்க்குறாரு. 8ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அப்புறம் என்னென்னா வெளியெல்லாம் யார்கிட்டையும் காசை கொடுத்துறாதீங்க. திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதே மாதிரி செலவும் கண்ணா அப்படின்னா ஏன்னா வேலைக்கு நல்லா இருக்கு, பிஸ்னஸ் நல்லா இருக்கு. பிஸ்னஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வளருங்க, சரியான ப்ராஃபிட்டில் வளரும். ஸோ எல்லாமே நல்லா இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு முதலீடுன்னு தேவைப்படும். அதனால் லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு பயங்கரமாக செலவாகும். அதுவும் இப்போ நம்ம இருக்கிற குழப்ப நிலைக்கு யார்கிட்ட கொடுத்தோம், எவ்வளோ கொடுத்தோம், யார் எது சொன்னாலும் நம்பி 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 கொடுத்துருவோம். யாராவது ஒன்று சின்னதாக நல்லது நடக்கணும்னாலும் நம்பி கொடுத்துருவோம். அந்த மாதிரி மனநிலையில் இருக்கும். அது வந்து நம்மளை சில பேர் தப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பணம் யாரை கொடுக்குறேன், எவ்வளோ கொடுக்குறேன், ஏன் கொடுக்குறேன், எப்போ திரும்பி வரும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். பண விஷயத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். மற்றபடி உடல் உபாதைகள் எந்த இஷ்யூ இருந்தாலும் எல்லாமே கம்மியாயிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர், சத்யநாராயணா, இல்லைன்னா சிவன் அம்பாவை வந்து நல்ல ஃபுல் டெக்கரேஷனில் வேண்டுங்க.
இவங்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமா அமையும்.